வராக பெருமாள்னு சொல்லும்போது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஆதி வராக பெருமாள். எந்தெந்த வராகர்னு புரிஞ்சுக்கலாம். ஆதி வராகன் திருமலையில் எழுந்துள்ளிருக்கார். அவர் தான் அந்த க்ஷேத்திரத்துக்கு பெருமாள். ஹிரண்யாட்சனை கொண்டுட்டார். அதுக்கப்புறம் ஓய்வெடுத்துக்கிறதுக்கு பூமி தேடினார். ஆதிவராக பெருமாள் எங்க ஓய்வெடுக்கலாம்னு பார்த்தா திருமலை இடம் நன்னா இருக்கு, அங்க வந்துட்டார். ஒத்துரும் ஈ காக்கா கிடையாது, எதுவுமே இல்லை. ஏகாந்தமா திருமலையோட இருந்தார். அப்பதான் முதல் யுகம் முடிஞ்சு போச்சு, ரெண்டாவது யுகம் முடிந்தது, மூணாவது யுகம் முடிந்தது, துவாபர யுகத்தின் கடைசி கலியுகம் தொடங்கணும். கலவு வெங்கட நாயகா திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமாள் கலியுகத்துக்குன்னு தெய்வம். அவர் பெரிய நாடகம் எல்லாம் போட்டார். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்க ஆசை இல்லை, மகாலட்சுமிய பிருகு உதைச்சார். அவ கரவீரபுரத்துக்கு நான் தபஸ் பண்றேன்னு போக இவர் கீழே நான் இங்க இறங்கி வந்தார். புத்து வச்சுது. ஆகாசராஜா சுதர்மாவனுடைய மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து அங்கேயே தான் பால் பொழிஞ்சது. எல்லாரும் உங்களுக்கு சீனிவாச கல்யாணம் தெரியும். அது மாடு பால் கொடுத்தது. கடைசியில ஒரு இடையன் போட்டு அடிக்கிறதுக்கு போனார். பெருமாளே வந்தார், தலையில வாழ்ந்தார், ரத்தம் துளித்தது. என்ன ஆச்சுன்னு தெரியல. பெயா பிறப்பா என்னார். அடுத்த பிறவி ராஜா பிறந்தா, அவனுக்கு தான் பத்மாவதி தாயார் பிறந்தால் கல்யாணமாக போறது. ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போச்சு சீனிவாச கல்யாணம். தபஸ் பண்றதுக்கு இறங்கினாரோ இல்லையோ, கரவீரபுரத்துக்கு மகாலட்சுமி சென்றார். கொல்லாபுரம் இங்க இருக்கிற கோலாப்பூர், மகாராஷ்டிரா அந்த பக்கத்துல இருக்கிறது, அதான் கோலாப்பூர். பெரிய சன்னதி இருக்கு. லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப நன்னா சன்னதி. முடிஞ்சவர்கள் போய் அவசியம் சேவிச்சுட்டு வாங்க. அது கோலாப்பூர்ல இருக்கிற சன்னதி தனியா லக்ஷ்மி. என்ன சண்டை போட்டு தானே போனார், அதனால தனியா அங்க போய் தபஸ் பண்ணி அதற்கப்புறம் வந்து சேர்ந்தது. அந்த சமயத்தில் வெங்கடேச பெருமாள் தபஸ் பண்றதுக்கு வரைச்ச இடம் வேணுமோ இல்லையோ, யாருகிட்ட கேட்கலான்னு பார்த்தா இது ஆதி வராக கஷேத்திரம். வராக பெருமாள் தான் இது சொந்த இடம். இவர் வந்து மெதுவா கை கூப்பிண்டு இங்க இருந்து நான் தபஸ் பண்ணலாமான்னார். ஏறி இறங்க பார்த்தார். இவர் நம்மளை இருக்க விட போறாரா தெரியல. சரி இடம் கேட்கிறார், கொடுத்துருவோம். ஆனா ஒரே ஒரு விதி மட்டும், யார் வந்தாலும் நீர் தான் பெரியவர் ஆயிட போறீர் தெரிஞ்சு போச்சு, இனிமே எத்தனை பேர் எனக்கு வரப்போறான்னு தெரியாது, இருந்தாலும் இப்படியே சொல்றேன், யாரான மலைக்கு மேல வந்தால் முதல்ல என்ன சேவிக்கணும், என்ன சேவிச்சு அனுகிரகம் வாழ்ந்துதான் உங்ககிட்ட வரணும். சரி உண்டாரு. அதனால சரித்திரம் தெரிஞ்சவா இப்போ வராக சுவாமியை சேவிக்காத பெருமாள்கிட்ட போகவே மாட்டான். கீழே திருச்சானூர்ல தாயாரை சேவித்து கொண்டு கோவிந்தராஜ பெருமாளை கீழே சேவிச்சுட்டு மேல போய் வராக சுவாமியை சேவிச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை சேவிக்கிறது தான் மரபு. தெரியாதவர்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோ, இருந்தாலும் அவர் அனுகரிச்சுருக்காரோ இல்லையோ. அந்த வராக பெருமாள் அன்னைக்கு பெருமாளுக்கு இடம் கொடுத்தார். இப்போ அங்க வழக்கம் வச்சிருக்கா, கார்த்தால சாத்துமறை ஆகணும் முதல்ல இங்க ஆகணும், பிரசாதம் ஆகணும் முதல்ல இங்க ஆகணும், விநியோகம் முதல்ல இங்க ஆகணும். இங்க ஆனாத்தான் அப்புறம்தான் வெங்கடேச பெருமாள் சன்னதியில் எல்லாமே. காரணம் க்ஷேத்திரம் அவருது.